அணு ஆயுத போரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சாத்தியம் தயாரிப்பை தாராளமாக செய்யலாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியாவிற்கு ஒரு ப்ரொபோசலாக அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியாவே இதை செய்யலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்வதன் மூலமாக சவுதி அரேபியாவும் ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகும். ஈரானுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கின்ற நாடு சீனா. இன்னைக்கு அணு ஆயுதம் தயாரிப்பில் உச்ச இடத்துல இருக்கிறது சீனா தான். ஈரான், சவுதி அரேபியா இவர்கள் ஒருவேளை ஒன்றுபட்டு செயல்பட்டால் அமெரிக்காவுக்கு ஆபத்தாக போய் முடியுமா? ஏன்னா ஈரானும் சவுதி அரேபியாவும் ஒன்றுபட்டால் அது மேலை நாடுகளுக்கு ஆபத்தாக இருக்கும், குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சிக்கல் வந்துவிடக்கூடாதுன்னு ஈரானும் நினைக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு பேசுறாங்க சவுதியோட, வேண்டாம் நமக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்குவோம். ஏன்னா ஹார்மோஸ் முழுமையாக மூடப்பட்டு விட்டது. ஹார்மோஸில் எந்த கப்பலும் போகிறதில்லை. உலகில் 1/5 வியாபாரம் அங்கே தான் நடக்குது. நீங்கள் சொன்னது போல இந்தியா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பொருளாதார சிக்கலுக்காக ஒன்றிணைந்தால் அமெரிக்காவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய புவி அரசியல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். போர் இதோ முடிஞ்சிருது நீங்கள் முடிஞ்ச பாடு கிடையாது. இன்னும் ஒரு 15 நாட்களாக தொடர்ந்து இந்த போரானது நடந்துட்டு வருது. இது ஆயுத போரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சாத்தியம் இருக்கு? அதான் நீங்க சொன்ன மாதிரி போர் முடிவடைகிற சூழல் இல்லை. நம்ம ஒப்பந்தம்லாம் வந்துச்சு, எதிர்பார்த்தோம் ரொம்ப போர் முடிய போகுது. ஒப்பந்தம் போட்டாங்க. இனி கச்சா எண்ணெய் விலை குறைந்து விடும், ஹார்மோஸில் கப்பல்கள் போய்விடும் எல்லாம் பேசணும். இரண்டாவது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அப்புறம் நல்லுறவுகள் ஏற்படும் அப்படின்னு பேசணும். எதுவுமே நடக்கல. இன்னைக்கு மீண்டும் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்படாமலே பேச்சுவார்த்தை முறிந்து மறுபடியும் ஒரு போர் 15 நாள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உக்கிரமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சவுதி அரேபியா முழுக்க அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்ற நாடு தான் இந்த பாதுகாப்பு விஷயத்தில். இன்னைக்கு அமெரிக்காவே, அதாவது யுரேனியம் செறிவூட்டுகின்ற வேலையை செய்யலாம், அணு ஆயுதங்கள் தயாரிப்பை தாராளமாக செய்யலாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியாவிற்கு ஒரு ப்ரொபோசலாக அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாரும் அணு ஆயுதம் செய்வதற்கெல்லாம் அனுமதி இல்லை. அதுக்கான சட்டங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த அணு ஆயுதம் செய்வதற்கான யுரேனியம் தட்டுப்பாடு அல்லது யுரேனியம் கட்டுப்பாடு, ஒரு நாடு இன்னொரு நாட்டை யுரேனியம் வாங்க முடியாது. அது வாங்குவதற்கு நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் சவுதி அரேபியா அந்த யுரேனியம் செறிவூட்டப்படக்கூடிய வேலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு அமெரிக்கா எப்படி தயாரானது என்கிற எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படி செய்து விட்டால் சவுதி அரேபியாவே தன்னை பாதுகாத்து கொண்டு விடும் அப்படிங்கிற மாதிரி. இது ஈரானுக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. காரணம், இப்போ ஈரானோடு அமெரிக்கா சண்டை போடுவதற்கு முக்கிய காரணமே ஈரானில் செறிவூட்டப்படுகின்ற யுரேனியம் இருக்கிறது. அதன் மூலமாக அது அணு ஆயுதங்கள் செய்வதற்கு வழிவகுக்கிறது. பொதுவாக நம்ம இந்த அணு ஆயுதங்களை ஆக்கப்பூர்வமாக தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா உலக அளவில் அணு ஆயுதங்கள் மின்சாரம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அணுமின் நிலையங்கள் அமைக்கப்படும். இந்தியாவில் கூட நம்ம அணுமின் நிலையங்கள் இருக்குது. ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு யுரேனியத்தை செறிவூட்டப்படுகின்ற சதவீதத்தை பொறுத்து தான் அதனுடைய பயன்பாடு இருக்கும். உதாரணமாக ஒரு 20-40% செறிவூட்டப்பட்டால் அணு மின்சாரம் தயாரிப்பதற்கு போதுமானது. ஆனால் அதுவே சதவீதம் 60, 70, 80 என்று போனால் அது உலகிற்கு ஆபத்தான ஒரு விஷயத்துக்கு போய் முடியும். அதனால இந்த யுரேனியம் செறிவூட்டப்படுவதை கூட கண்காணிக்கின்ற குழு சர்வதேச அளவில் இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ செறிவூட்டப்படுகின்ற வேலையை செய்கிறீங்க, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ரிச்மெண்ட் சொல்லுவாங்க. எத்தனை சதவீதம் பண்ணியிருக்குங்கிறத இந்த சர்வதேச முகவாண்மை கண்காணிக்கும். அதன் அடிப்படையில் ஈரானில் நிறையா இருக்குன்னு சொல்லி தான் அவங்க சண்டை போடுறாங்க. சவுதி அரேபியாவில் அது கிடையாது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவே இதை செய்யலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்வதன் மூலமாக சவுதி அரேபியாவும் ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகும். ஏற்கனவே ஈரானுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கின்ற நாடு சீனா. இன்னைக்கு அணு ஆயுதம் தயாரிப்பில் உச்ச இடத்துல இருக்கிறது சீனா தான். அங்கே தான் அதிகம் இருக்குது.
அவர்கள் முழுக்க முழுக்க ஈரானுக்கு ஒரு பின்புலமாக பேக் போனாக இருக்காங்க. அப்போ ஈரானையும் சைனாவையும் அச்சுறுத்தும் விதமாக நம்ம சவுதி அரேபியாவை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. இன்றைக்கி அமெரிக்கா அதுக்கு முன் வராங்க. ஆனால் என்ன ஒரு நிபந்தனை போடுறாங்கன்னா, நீங்கள் சவுதி அரேபியா இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்ரேலோடு ஒப்பந்தங்கள் போட வேண்டும். அது குறிப்பாக இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், அது என்னங்க ஆப்ரஹாம் ஒப்பந்தம், இதில் போட்டால் என்ன தப்பு? கண்டிப்பாக இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் இதனுடைய சரத்துகள் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2020. இதே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக அப்பொழுதும் இருந்தார். இப்போது இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கின்ற நெதன்யாவும் அப்பொழுதும் அவர் பிரதமர். இவர்கள் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தத்தை வடிவமைச்சாங்க. அடிப்படையில் என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முக்கியமான சரத்து, பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்காது, பாலஸ்தீனம் இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலை நீங்கள் ஒரு இறையாண்மைமிக்க நாடாக, ஒரு வல்லரசாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இஸ்ரேலுடைய எல்லைகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியும். ஏற்கனவே அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு சிக்கல் இல்லை. சவுதி அரேபியா இதை ஏற்றுக்கொள்ளலை. காரணம், முக்கியமாக பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் மட்டும்தான் சைன் பண்ண முடியும். ஆனால் பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடு. உங்களுக்கு 1947 பாலஸ்தீனத்திலிருந்து தான் இஸ்ரேல் பிரிக்கப்பட்டது. இப்போ இஸ்ரேல் என்பது ஒரு தனிநாடு மாதிரி பாலஸ்தீனம் என்பதும் இரண்டும் தனித்தனி நாடுகள். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பாலஸ்தீனம் அப்படி சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பாலஸ்தீனத்துக்குள்ளே உள்ளே போனாவே நீங்கள் இஸ்ரேலுடைய படையை தாண்டி தான் போகணும். அப்படி இருக்குது. இப்போ உதாரணமாக மதுரை வேற ஒரு நாடோட இருக்குது, சென்னை வேற ஒரு நாட்டோட இருக்குன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? இப்போ உள்ளே தாண்டி போகும்போது எவ்வளோ சிரமம். இப்போ அது மாதிரி ஒரு சூழல் பாலஸ்தீனத்தில் இருக்குது. இப்போ அதை சவுதி ஏற்றுக்கொள்ளுமா? ஒன்று. இரண்டாவது, இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தருவோம் என்று அமெரிக்கா சொல்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியாவிற்கு இந்த வாய்ப்பு என்பது முக்கியமானது தான். ஏன்னா அணு ஆயுதம் தயாரிக்கின்ற ஒரு வேலையை செய்துவிட்டால் அது அணு மின்சாரத்துக்கு செய்யும். இன்னொன்று, தங்களுடைய பாதுகாப்பை அவங்களே பார்த்துக்குவாங்க, யாரையும் நம்ப தேவையில்லை. இதெல்லாம் சாதகம்தான். ஆனால் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளணும். பிரச்சனையே அங்கே தான். இஸ்ரேலுக்கு உங்களுக்கு சண்டையே வரக்கூடாது. நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் நிற்க முடியும். இன்றைக்கும் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு ஆதரவு கிடையாது. இப்போது ஈரானுக்கு சவுதி அரேபியாவுக்கு இடையில பிரச்சனைகள் இருக்குது. ஈரான் அரபு நாடு அல்ல, ஈரான் முஸ்லீம் நாடு. அரபு மொழி பேசுபவர்கள் அல்ல, ஈரானில் பார்சி மொழி பேசுகின்றவர்கள். மொழி ரீதியாக சவுதி அரேபியாவும் ஈரானும் வேறுபட்டவர்கள். ஆனால் பாலஸ்தீனத்தில் அரபு பேசுகின்றவர்கள். அப்போ தாய்மொழி அரபு. அப்போ அடிப்படையில் சவுதி அரேபியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா, ஈரான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கு சவுதியை விட. அப்போ இந்த சூழலில் இப்போ இஸ்ரேலோடு இந்த ஒப்பந்தம் நடந்து விட்டால் அப்போ சவுதி தனிமைப்படுத்தப்படும், பாலஸ்தீனத்துக்கு இன்னும் நெருக்கடி. இப்போ அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. ஓகே, ஈரான் சவுதி அரேபியா இவர்கள் ஒருவேளை ஒன்றுபட்டு செயல்பட்டால் அமெரிக்காவுக்கு ஆபத்தாக போய் முடியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது பல நூற்றாண்டுகளாக கேட்கின்ற கேள்வி, அப்படிதான் சொல்லணும். காரணம், பிரிட்டிஷ் காலத்தில், அதாவது 1940களுக்கு முன்பாக சவுதி அரேபியா என்ற நாடே கிடையாது, இந்தியா என்ற நாடே கிடையாது தானே, எல்லாம் நிலப்பரப்புகள் தான். போராட்டம் நடந்தது. இது எல்லாமே ஆங்கிலேயருடைய காலனி நாடுகளாக தான் இருந்தது. சவுதி அரேபியா என்ற நாடு உருவானது அதுக்கப்புறம் தான். அதே போல் பட் ஈரான் அந்த காலகட்டத்திலையும் தனித்துவமான நாடாக இருந்தது. இப்போ ஈரான் ஒரு வலிமையான நாடு. சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா உதவியாக இருந்தாலும் ஈரான் ஒரு வலிமையான நாடு. ஈரான் எக்காலத்திலும் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளலை. ஒன்று. இரண்டாவது, ஈரானும் சவுதி அரேபியாவும் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்று மேலை நாடுகள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ஈரானும் சவுதி அரேபியாவும் ஒன்றுபட்டால் அது மேலை நாடுகளுக்கு ஆபத்தாக இருக்கும், குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் தொடர்ச்சியாக ஈரானையும் சவுதி அரேபியாவையும் பிரித்து வைக்கிற வேலை பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான கருவி என்ன தெரியுமா? ஈரானில் இருப்பவர்கள் ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள், சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் சன்னி பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள். அந்த பிரிவை ஊதி பெருசாக்கி, நம்ம சொல்லுவாங்கள்ல வடகலை தென்கலை மாதிரி, அந்த மாதிரி ஊதி பெருசாக்கி அவர்களை பிரித்து வச்சுக்கிட்டே வர்றாங்க.
பிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. 2 பேரும் முஸ்லீம்கள் தான். ஆனால் இந்த பிரிவு, இந்த பிளவு அவர்களை சேர விடாமல் பண்ணி கொண்டிருந்தது. அப்போ இதை வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அரபு நாடுகளில் அமெரிக்கா தங்களுடைய அந்த ஆர்மி பேஸ், அதாவது ஏர் பேஸை வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், ஈரான் வந்து உங்களை அடிச்சிடும், ஈரான் உங்களுக்கு எப்பொழுதுமே அச்சுறுத்தல் தான். இதை இந்த அரபு நாடுகள் நம்பினாங்க. ஒன்று. 2வது, அரபு நாடுகளில் 30க்கு அப்புறம் 40களில் கண்டுபிடிக்கப்பட்ட கச்சா எண்ணெய், அது அபரிதமான கச்சா எண்ணெய். இன்றைக்கும் சவுதி அரேபியாவில், ஈராக்கில், ஈரானில், அரபு அமீரகத்தில் கச்சா எண்ணெய் இருக்குது, கத்தாரில். அதை வந்து அந்த வேலை செய்து கண்டுபிடித்தது அமெரிக்காவும் இங்கிலாண்டும் தான். இன்றைக்கி அந்த டெக்னாலஜியை கொடுத்தது அமெரிக்கா தான். அப்போ அந்த தொடர்பு என்பது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அவர்களுடைய எண்ணெய் வளத்தை பெருக்குகின்ற வேலையை இவர்கள் போய் செய்வாங்க. உங்களுக்கு லாபம் எங்களுக்கு லாபங்கிற அந்த அந்த தொடர்பு இருக்கிறது, வியாபார தொடர்பு. அதன் காரணமாக சவுதி அப்படியே கையில் வச்சுட்டே இருந்தாங்க. ஈரான் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளலை. ஈரான் ரஷ்யாவோட தொடர்பு இருந்தது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பல்வேறு கோல்டு வார், நிழல் யுத்தங்கள் நடந்தன. இதெல்லாம் நீங்கள் இந்த புவி அரசியலில் புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் ஈரான் அமெரிக்காவிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. ரஷ்யா ஈரானோடு நெருக்கமாக இருந்தது. அப்போ சவுதி அரேபியாவையும் ஈரானோடு நெருங்கிவிடக்கூடாது என்று அமெரிக்கா விரும்பினாங்க. இதுதான் நீண்டகால கான்ஸ்பிரசி. இன்றைக்கி வந்து நிற்கிது. இப்போவும் சவுதி அரேபியாவுக்காகத்தான் நாங்கள் வந்து யுத்தம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியா வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. ஆனால் சவுதி அரேபியா இப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அமெரிக்கா எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்கள் ஈரானோட பேசிக்கிறோம் இடத்துக்கு வர்றதை அமெரிக்கா விரும்பலை. அவர்களை வந்து உள்ளே இழுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தங்களை போட நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து அணு ஆயுதம் நீனே தயாரிங்க, ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் அனுமதிக்கலை, இப்போ நீங்களே செய்யலாம், நீங்களே அதற்கான டெக்னாலஜியை தரேன், அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வேலையை பண்ணுங்க, ஆனால் இஸ்ரேலோடு நீங்கள் ஒப்பந்தம் போடுங்க. அப்படி போட்டுவிட்டால் இஸ்ரேலுக்கும் சவுதிக்குமான சாலை போக்குவரத்திலிருந்து எல்லாமே இயல்பாக நடக்கும். அப்போ வந்து இஸ்ரேல் உங்களுடைய நட்பு நாடாக மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டு விட்டால் அமெரிக்காவுக்கு வேலையே இல்லையே. அப்போ ஈரான் மட்டும்தான் தனிமைப்படுத்தப்படும். ஈரானை தனிமைப்படுத்தி விட்டால் அப்போ நமக்கு சிக்கல் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிக்கல் வந்துவிடக்கூடாதுன்னு ஈரானும் நினைக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு பேசுகிறாங்க சவுதியோட, வேண்டாம் நமக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்குவோம், இந்த நீங்கள் ஒப்பந்தத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இது இப்போ போயிட்டு இருக்கு. இது முடிவடையாதனால இன்னைக்கு வந்து யுத்தம் பலமாக இருக்கிறது. 15வது நாள் திருப்பி தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு முடிவே இல்லை. அதாவது நீங்கள் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாகவே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் அப்படின்னு நம்மளாம் உட்காந்து கூட பேசணும். இப்போ அந்த போர் நிறுத்தம் வந்தால் ஹார்மோஸ் திறக்கப்படும் அப்படின்னீங்க. இது வரைக்கும் ஹார்மோஸ் திறக்கப்படலை. கச்சா எண்ணெய் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பேரல் $100 தாண்டுது. அதான் சொல்கிறேன். உலக நாடுகளுக்கு எப்படின்னா, மே மாதம் இந்த போர் நடக்கும் பொழுது கச்சா எண்ணெய் $100 வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக $85, $80 அப்படி குறைந்துக்கிட்டே வந்துச்சு. அப்போது நமக்கு ஒரு ரிலீஃப். எல்லா நாடு, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் ரொம்ப ரிலீஃப், அப்பா பெருமூச்சு விட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த 10 நாளாக போர் நடக்குது, கச்சா எண்ணெய் $100 தாண்டிடுச்சு. இது வந்து நல்ல சைன் இல்லை, நல்ல அறிகுறி இல்லை. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஹார்மோஸ் முழுமையாக மூடப்பட்டு விட்டது. ஹார்மோஸில் எந்த கப்பலும் போகிறதில்லை. உலகில் 5ல் 1 பங்கு வியாபாரம் அங்கே தான் நடக்குது, ஹார்மோஸில். இன்றைக்கி மூடப்பட்டு விட்டதுனால், அதுவும் குறிப்பாக நமக்கெல்லாம் 40 விழுக்காடு அந்த கச்சா எண்ணெய் வந்து அந்த வழியாக தான் வந்தாகணும். அப்போ இது பல்வேறு சிக்கல். இன்னும் 1 மாத காலம் போர் நடந்தால் மறுபடியும் நம்ம பிரச்சனை போய் நிற்கும். இப்போ இது நல்லதுக்கல்ல. இப்போ செப்டம்பரில் பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்குது. பிரிக்ஸ் என்பது முக்கியமான அமைப்பு. பிரேசில், ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் கொரியா, ஈரான், இந்தியா, சீனா எல்லாம். அதில் அமெரிக்கா கிடையாது. இது வந்து ஒரு வலிமையான அமைப்பு, G7 மாதிரி வலிமையான அமைப்பு. இதனுடைய கூட்டம் வந்து டெல்லியில் நடக்க போகுது செப்டம்பரில். அந்த கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போர் இப்படி போயிட்டு இருக்குன்னா வேறு ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து சரி பண்ணணும். ஏனென்றால் இந்த பிரிக்ஸில் இருக்கின்ற நாடுகள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி போகின்ற நாடுகள். வளர்ந்த நாடுகள் என்று சைனாவையும் ரஷ்யாவையும் சொல்லலாம். ஆனால் பிற நாடுகள் எல்லாம் வளர்ச்சியை நோக்கி போய்கின்ற நாடுகள். அதனால் இது பல முக்கிய முடிவுகள் இங்கே எடுக்கப்படுன்றாங்க. இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு முடிவுகளாக தான் இருக்கும். அதற்கிடையில் சவுதியை லாக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அமெரிக்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது ஒரு முடிவே இல்லாமல் ஒரு நிச்சயமற்ற, சொல்லப்போனால் ஒரு அன்சர்டனிட்டியான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன எப்போ நடக்கும், என்ன முடிவெடுப்பாங்க, இது வந்து திடீர்னு
எங்கேயாவது இடத்துல ஏன்னா பார்க்குறோம்ல, இந்தியா மாலுமிகள் கொல்லப்படுறத பார்க்குறோம், திடீர்னு கப்பல் தாக்கப்படுறத பார்க்குறோம். இப்போ தாக்கப்பட்டு தினம் தினம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் நடக்குது. அப்போ இன்னைக்கு கப்பல் வணிகமே வந்து ஹார்மோஸில், அந்த அரபு தீபகற்பத்தில், இந்திய பெருங்கடலில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகே சார். இதெல்லாம் இதை சுற்றி இருக்கின்ற இந்த புவி அரசியல் தான். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். உலக நாடுகள் ஒருவேளை நீங்கள் சொன்னது போல இந்தியா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பொருளாதார சிக்கலுக்காக ஒன்றிணைந்தால் அமெரிக்காவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? அமெரிக்காவிற்கு இஸ்ரேலுக்கு ஒருவேளை ஆபத்தாக புரியும். இல்லைங்க, அப்படி ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையாக இருக்கிறது. ஏன்னா இது எவ்வளோ நாளைக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், திருப்பி திருப்பி ஒன்றிணைஞ்சிருமா, ஏன் ஒன்றிணைய மாட்டேன்றாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம்ல. நல்லா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு சீனா பெரிய வல்லரசாக வளர்ந்து நிற்கிது. இது இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவை சொல்கிறோம்ல, சீனாவுக்கு என்ன ஆசைன்னா அமெரிக்கா இடத்த சீனா பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவோட இடம் காலியாகுது. ஸோ எல்லாம் பாருங்களேன், ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும், ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிடும். ஹிட்லரே இருந்தாலும் முடிவு என்ன? அப்போ அமெரிக்காவாக இருந்தாலும் 2ஆம் உலகப் போரிலிருந்து அமெரிக்கா ஒரு பெரிய சர்வாதிகார வல்லரசாக வாழ்ந்து வீழ்ச்சியை நோக்கி போகிறத பார்க்குறோம். அடுத்து யார் அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா சீனா தான் வருது. சீனா அதற்கான வேலையை பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த பிரிக்ஸுடைய அமைப்பை வலிமைப்படுத்துகின்ற வேலையை சீனா தான் செய்கிறாங்க. அப்படி செய்து விட்டால் இனி வந்து வல்லரசுகள் மேற்காசியாவை நோக்கி நகரும். இன்னைக்கு இந்தியாவுமே அதனால தான் ஒரு என்ன டிப்ளமசியை கொண்டு போகிறாங்கன்னா, நம்ம சீனாவையும் பகைச்சிக்கல. நல்லா பார்த்தா தெரியும், அமெரிக்காவை எப்படி பகைச்சிக்காமல் இருக்கோமோ அது மாதிரி சீனாவையும் நம்ம பகைச்சிக்கிறது இல்லை. அதற்கு முக்கிய முழு காரணம் ரஷ்யா. ரஷ்யாவோட நம்ம நெருக்கமாக தான் இருக்கோம். அப்போ இந்த செப்டம்பர் பிரிக்ஸ் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நகர்வு. இதன் மூலமாக நாமும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்ற இடத்துக்கு நகர்றோம். ஒன்று. இரண்டாவது, இந்த மாநாட்டில் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா ட்ரம்புடைய காலம் என்ன 2 வருஷம்தான். ட்ரம்புடைய காலத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் இப்படி ஒரு ஜனாதிபதி வந்து செய்வாரான்னு தெரியாது. ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படுத்தப்படக்கூடிய நிலையை செய்வாங்களான்னு தெரியாது. அதனால் இந்த 2 வருட காலமும் ட்ரம்புக்கு வீழ்ச்சியான காலமாக தான் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்காது. ஏன்னா கடந்த 2 வருஷம் அவருக்கு வந்து அவர் செய்த முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு பல கெட்ட பேர். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கின்ற நீதிமன்றங்களை ட்ரம்புக்கு எதிரான தீர்ப்புகளை கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் வருகின்ற காலங்கள் ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்கள் சொன்னது போல் உலக நாடுகள் எடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கி எல்லா நாடுகளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஓகே, உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.